மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி நேற்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நீதிமன்றத்தில் நடந்த அந்த வாத பிரதிவாதங்கள் மற்றது கெஹல் பத்ர பத்மேயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்த சில அதிர்ச்சியான தகவல்கள் நேற்று நீதிமன்றத்திலே நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதல்ல கெஹல் பத்ர பத்மேயும் மற்றது அவரோட சேர்ந்த இன்னும் சில பேர், அதாவது பெக்கோ சமன் உட்பட இன்னும் கொஞ்சம் பேர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு போன வருஷம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். கொண்டு ஆக்களை ஜெயிலுக்குள்ள போட்டது, அதுக்கு பிறகு ஒரு சத்தத்தையும் காணல, ஒரு நாளுமே நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவும் இல்லை, ஆக்களை வெளியிலேயே கொன்றையில் உள்ளுக்கு வச்சு தான் பயங்கர விசாரணைகள் நடந்தது. அப்ப கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா மூச்சு பேச்சு ஒன்றையுமே காணல, ஒரு சத்தத்தையும் காணல. அப்ப அவளாம் ஃபுல்லா வச்சு விசாரின்னு விசாரிச்சிருக்கிறோம் போறதுக்கு. ஏன்னு சொன்னா நேற்று நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் அப்படியான தகவல்கள். ஒன்று முதலாவது அவர்கிட்ட இருந்த கையடக்க தொலைபேசிகள், மொபைல் போன்ஸ் 8 மொபைல் போன்ஸ் வச்சிருந்துக்கார் கெஹல் பத்ர பத்மே. அவருக்கு எதுக்கு 8 மொபைல் போன்ஸ்? எல்லாம் இந்த இல்லீகலான வேலைகளை பார்க்கத்தான். அப்ப 8 மொபைல் போன்ஸ்லயும் இருந்த எல்லா டேட்டாஸையும் அழிச்சு போட்டாராம். யாரோட போன் கிடைச்சது, போட்டோஸ், வீடியோஸ், மற்ற தகவல்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாராம். என்ன அழிச்சா எடுக்கலாதா? எல்லாத்தையும் எடுக்கலாம். யாரோட போன் கதைச்சது, எத்தனை நிமிஷம் கதைச்சது, என்ன திகதியில கதைச்சது, வீடியோக்கள், போட்டோக்கள், சகல டேட்டாக்களும் எடுக்கலாம்ன்றது அவருக்கு தெரியா போலடக்கு. ஆனா இப்ப சாதாரண மக்கள் எங்களால் எடுக்க முடியாது, ஆனா போலீஸால எடுக்க முடியும். அதுக்குரிய டெக்னாலஜி அவைகிட்ட இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனவே அந்த 8 மொபைல் போனை வச்சு கிண்டி அதுல அழிக்கப்பட்ட அவ்வளோ டேட்டாஸையும் திரும்ப எடுத்துருக்கணும். எடுத்து போட்டு பார்த்தா அதுல 9 அரசியல்வாதிகளோட தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்குது. யார் அந்த 9 அரசியல்வாதிகள் என்றது நேற்று நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்படையில. அது ரகசியமா வைக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுற நேரத்தில் அந்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களை விசாரணைக்கு வர சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடிதம் போடும். அதுக்கு பிறகு அவர்கள் திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் காலமே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போவினம். சில பின்னரம் கைது செய்யப்படுவினம். எனவே இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். 9 அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார் கெஹல் பத்ர பத்மே. அது மட்டும் இல்லாமல் 8841 தொலைபேசி அழைப்புகள், 8841 தொலைபேசி அழைப்புகள் மாத்தி காட்சிக்கார போராடக்கு இவையோட தான் அரசியல்வாதிகளோட, பாதாள உலக குழுக்களோட, போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட மாத்தி காட்சிக்கார போராடக்கு. அது மட்டும் இல்லாமல் 3,26,671 போட்டோஸ் இருந்திருக்குது அவருடைய 8 போன்களையும். இந்த விசாரணைகளை நடத்துகிற அதிகாரிகளுக்கு வாழ்க்கையை வெறுத்திருக்கும் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, 3,26,671 போட்டோஸை ஒன்றொண்டா தட்டி பார்த்து அந்த போட்டோவில் யார் இருக்கிறது, அந்த போட்டோஸ் எப்போ எடுக்கப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு குறிப்புகள் எல்லாம் எழுதி அதில் இருக்கிற தகவல்களை திரட்டுறேன்னு சொன்னால் எங்களால் சும்மா ஒரு 50-100 போட்டோவே தட்டி பார்க்க அதுக்கு பிறகு கண்ணோ முதலாவது மற்றது போர் அடிக்கும். ஐயோ இந்த போட்டோஸ் யார் பார்க்குறேன்னு சொல்லி 3,26,671 போட்டோஸை அதுதான் கடந்த ஒரு வருஷமா ஆளை வெளியிலேயே கொன்றையில உள்ளுக்க வச்சு நல்லபடியா விசாரிச்சு போட்டு. ஏன்னு சொன்னா இவ்வளவு டேட்டாஸை எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதத்தானே வேணும். அதுதான் நடந்திருக்கு போல கடந்த ஒரு வருஷமா இவ்வளவு போட்டோஸ். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 1101 குரல் பதிவுகள், ரெக்கார்டிங்ஸ் இருந்திருக்குது. அதை ஒன்றொண்டா கிளிக் பண்ணி கேட்டு யாரோட கதைச்சவர், எங்க காய்ச்சவர் கேட்டு அதுக்கு அறிக்கை எழுதணும். அதுக்கு பிறகு 5039 வீடியோக்கெல்லாம், அதுவும் அதே தான். ஒவ்வொரு வீடியோக்களை தட்டி பார்த்து அந்த வீடியோக்கள் என்ன இருக்குது, தேவைப்படாதா, சாட்சியமாக எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி அது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 20 வரையான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட தொடர்பில் இருந்திருக்கார். அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இவற்றை ஃபோன்களில் இருந்திருக்காம். எனவே அந்த 20 பேரும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு பிறகு 7 நடிகைகளாம், 7 பேர்கள் இவற்றை ஃபோனில் இருந்திருக்கு. அவைகளோட கதைச்ச தொடர்புகள் எல்லாம் இருந்திருக்குது. ஏற்கனவே போன வருஷம் 5 நடிகைகளுடைய பேர்கள் அடிபட்டு அந்த 5 நடிகைகளில் ஒரு சில ஆட்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு சில நடிகைகள் வெளிநாட்டில் இருக்கிறோம், அமெரிக்காவில் கூட ஒரு ஆள் இருக்கிறா. அவையெல்லாம் அப்புறம் அறிக்கை விட்டுருந்துச்சு, எங்களுக்கு கெஹல் பத்ர பத்மே ஆரண்டே தெரியாது, சும்மா துபாயில் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு வினம், அதுக்கு நாங்கள்லாம் போனாங்களே ஒழிய கெஹல் பத்ர பத்மே இவர் தான் சொல்லி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி. ஏனென்றா போன வருஷமே செய்தி வந்துட்டுது,
கெஹல் பத்ர பத்மே வந்து நிறைய நடிகைகளோட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கார், போட்டோ குடும்ப படம் எடுத்துக்காருன்னு சொல்லி இவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக்கொண்டே குடும்ப படம் எடுத்துக்காருன்னு சொல்லி அப்போ ஒரு சில நடிகைகள் சொல்லியிருந்தவே நாங்கள் சும்மா போய்க்குள்ள எத்தனையோ பேர் வந்து செல்ஃபி எடுக்கணும், போட்டோஸ் எடுக்கணும், அப்படி யாரோ எடுத்திருக்கணும் போறதுக்கு, மற்றபடி எங்களுக்கு இந்த பத்மே என்ற ஒரு ஆளை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியான்னு சொல்லி மறுப்பறிக்கையெல்லாம் விட்டுருந்தவே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 நடிகைகளுடைய பேர்கள் இருக்காமன்னு சொல்லி. எனவே கெஹல் பத்ர பத்மையினுடைய கருப்பு பணத்தை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்து வெள்ளை பணமாக மாற்றியதில் நடிகைகளின் பங்கு இருக்குன்னு சொல்லி போன வருஷமே எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பழைய தகவல்கள். எனவே இவர்களில் யாராவது கைது செய்யப்படுவார்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவற்றை ஃபோனில் வந்து 19 பாஸ்போர்ட் 19 கடவுச்சீட்டுகளினுடைய ஃபோட்டோக்கள் இருந்ததாம். அந்த 19 பாஸ்போர்ட்டும் வந்து யாருடைய பாஸ்போர்ட்டுகள், ஏன் அது இவற்ற ஃபோனுக்கு வந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு விசாரணை தனியாக போய் கொண்டிருக்காம். பிறகு 17 வங்கி கணக்குகளாம், 1 இல்லை 2 இல்லை 17 வங்கி கணக்குகள் அவருக்கு சொந்தமாக இருந்திருக்கு, அதில் காசு இருந்திருக்குது. இதெல்லாமே வந்து நேற்று நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ நீதிபதி கேட்பார் தானே, என்ன ஒரு வருஷமாக வச்சு விசாரிக்கிறீங்களா, அப்படி என்னதான் விசாரிச்சீங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்க கதியான்னு சொல்லி கேட்டதுக்கு குற்றப்புலனாய்வு துறையினரும் போலீஸாரும் சேர்ந்து இவ்வளோ டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கணும். 17 வங்கி கணக்குகள் இருக்குது. அந்த 17 வங்கி கணக்குகள் இருக்கிற அவ்வளோ காசு வந்து இனி அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். நல்ல விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல் பத்ர பத்மே வந்து நாட்டில் இருந்துட்டு கடைசியாக எப்போ நாட்டை விட்டு வெளியால் போனவர் என்று சொன்னால் 2021 ஆண்டில் போயிருக்கார். 2021 ஆண்டு மே மாதம் 21 நாட்டை விட்டு போயிருக்கார். தன்னுடைய சொந்த பாஸ்போர்ட்டில் ஒஃபிஷியலாக தான் போயிருக்கார், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக தான் போயிருக்கிறார். வெளிநாட்டுக்கு போன பிறகு குறைஞ்சது 13 நாடுகளுக்கு போயிருக்கார். வேறு நாடுகளுக்கு, சீனாவுக்கு போயிருக்கார், ரஷ்யாவுக்கு போயிருக்கார், ஜப்பானுக்கு போயிருக்கார், துபாயில் என்று சொல்லி நிறைய நாடுகளுக்கு மாற்றி போனவர். எல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள் பார்க்கத்தான், பாதாள உலக குழு வேலைகள் பார்க்கவும், மற்றது போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை வந்து உருவாக்கத்தானே வேணும், அதுக்காகத்தான் போனார் என்று சொல்லப்படுது. பிறகு இவர்கிட்ட கையில் வந்து 21 துப்பாக்கிகள் இருந்ததாம், 21 துப்பாக்கிகள். ஆனால் வேறு சந்தர்ப்பங்களில் வந்து அந்த துப்பாக்கிகள் வந்து போலீஸால் வந்து கைப்பற்றப்பட்டதாம், இலங்கை போலீஸாரனால் வந்து கைப்பற்றப்பட்டிருந்ததாம். எனவே 21 துப்பாக்கிகள் இதுக்கு ஒரு ஆளுக்கு என்ற ஒரு கேள்வியும் இருக்குத்தானே. இவ்வளவு வந்து நேற்று அம்பலப்படுத்தப்பட்டது நீதிமன்றத்தில். இவ்வளத்தையும் வந்து நீதிபதிக்கு சொல்லி போட்டு சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக வாதாடின சட்டத்தரணி இருப்பார் தானே, அவர் கேட்டது, கனம் நீதிபதி அவர்களே, எனவே இந்த சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனம் கேட்டிருந்தவர். உண்மையில அதை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றா இவ்வளத்தையும் கேட்டா பிறகு நீதிபதியே முடிவெடுத்திருப்பார், ஆளை வந்து இப்போதைக்கு வெளியிலே விடுறேன்னு சொல்லி, இப்போ மட்டுமில்லை நீ எப்பயும் வெளியில விடுறேன்னு சொல்லி. எனவே இவர் கேட்டதுக்காக இப்பொழுது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் கெஹல் பத்ர பத்மே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வேறொரு வழக்கு ஒன்று இருக்காம், அதுக்கு நீதிமன்றத்துக்கு திரும்ப கூட்டிக் கொண்டு வரணுமாம் என்று சொல்லி. எனவே அந்த வழக்கு என்ன வழக்கு, அதில் இவர் என்ன சம்பந்தம் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால் ஆளை கூட்டிக் கொண்டு வரதே பெரிய ரிஸ்க் உண்டு, பலத்த பாதுகாப்போடு தான் கூட்டிக் கொண்டு வந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலமாக இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் வந்து ஜூமுக்களால் தான் நீதிமன்ற நடவடிக்கைக்கு வெளியே நம்ம என்ன சொன்னால் ஆட்களை கொண்டு வரதே ஒன்று செலவு சரியான, நிறைய போலீஸ் எஸ்டிஎஃப் பாதுகாப்பு போடணும். பிறகு வந்து ஆக்களை நம்பியும் கொண்டு இல்லாது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் கணேமுல்ல சஞ்சீவவை வெளியில் கொண்டு வந்தது. நீதிமன்றத்துக்கு கொண்டு வரைக்குள்ள கணேமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்தில் வச்சு சுட்டுக் கொள்றதுக்கான பிரதான சூத்திரதாரியே கெஹல் பத்ர பத்மே தான். எனவே இவர் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பவத்தை செய்யும் போது அவற்றை ஆக்கள் வந்து இவருக்கு செய்யலாம் தானே சம்பவத்தை. எனவே வந்து போலீசார் வந்து மிகுந்த பாதுகாப்போட, பலத்த பாதுகாப்போட அழைத்து வந்திருந்தார்கள் நீதிமன்றத்துக்கு. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப கெஹல் பத்ர பத்மே வந்து என்னதான் இவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் அவர் சார்பாகவும் ஒரு சட்டத்தரணி வாதாடுவாரான நீதிமன்றத்துல. ஒருத்தர் வந்து எவ்வளவு மோசமான குற்றவாளியாக இருந்தாலும் அவற்றை பக்கம் நியாயத்தையும் கேட்கணும்ன்றது தானே. அதனால அவர் சார்பாக வாதாடின சட்டத்தரணிக்கு ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. என்னத்தை சொல்றது, சொல்லலாமா? என்னுடைய கட்சிக்காரர், என்னுடைய கிளையன்ட் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யல, அவர் ஒரு அப்புராணி சப்புராணி என்று சொல்லலாமா? அது சொல்லவே முடியாது, மனச்சாட்சிக்கு விரோதமானது. அதனால் அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, இவர் வெளிசர சிறைச்சாலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கார், அங்கே வந்து இவருடைய எதிரிகளும் இருக்கணும், எனவே இவருக்கு சிறைச்சாலைக்குள்ளே வச்சே ஒரு ஆபத்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால இவர் ஒரு வேறு சிறைச்சாலையில் கொண்டே வையுங்கோன்னு சொல்லி அவர் சார்பாக வாதாடின சட்டத்தரணி சொல்ல வேண்டியதாக போச்சுது. ஏனெண்டா அதை தவிர வேறு எந்த பாயிண்ட்டுமே சொல்ல முடியாது. ஏனெண்டா விசாரணை நடத்தினவர்கள் வந்து நேற்று நீதிமன்றத்தில் அவ்வளவு தகவல்களை, அவ்வளவு அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இப்படியாக நேற்று இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று இந்த தகவல்கள் வந்து இப்பொழுது மிகுந்த பரபரப்பாக பேசப்படுகின்றன. ரத்மலானை விமான நிலையத்தில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு சிறிய விமானம், இலகு ரக விமானம்,
அதாவது செஸ்னா 152 அந்த விமானம் தான். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானம் தான் நேற்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ரத்மலானை விமான நிலையத்தினுடைய ஓடு பாதையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ரத்மலான விமான நிலையம் இருக்குத்தானே, அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. என்ன பள்ளிக்கூடம்னு சொன்னால் இதுதான் விமான பயிற்சி பெறுகின்ற பாடசாலை. அப்போ அங்கே படிக்கிற பைலட்ஸ் மாதிரி பின்ன தானே இளம் விமானிகள், பயிற்சி விமானிகள். அந்த விமானிகளில் வந்து ஒரு ஆள் தான் இந்த விமானத்தை ஓடினது. கொண்டு வந்து பறந்து போட்டு கொண்டு வந்து லேண்ட் பண்ணைக்குள்ளே வந்து இறக்கைக்குள்ளே வந்து அந்த கியர் வேலை செய்யலையாம். லேண்டிங் கியர் இருக்குது தானே, கியரை போட்டுக்கார், கியர் கலண்டு கையோட வந்துட்டு போல இருக்குது. அதனால் வந்து அந்த முன்பக்கம் உடைஞ்சு அப்படியே குத்தனை போய் விழுந்து 2 பக்கம் ப்ரொப்ளர் இருக்குது தானே, அந்த ப்ரொப்ளர் வந்து நிலத்தோட மோதி அந்த விபத்து வந்து ஏற்பட்டுக்கிறது. தெய்வாதீனமாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு சின்ன காயம் கூட இல்லை. ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி தான் இருந்ததே தவிர மற்றபடி காயங்கள் எதுவுமே இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரு செய்தி சொல்லுது, அந்த டைமில் வந்து அந்த பயிற்சி பைலட் இருக்காரு தானே, அவர் மட்டும் தான் அதை ஓடிக்கொண்டு வந்தவர் என்று சொல்லி. இன்னும் ஒரு செய்தியில் சொல்லப்படுது, இல்லை பக்கத்தில் வந்து ஒரு அனுபவமிக்க விமானியும் இருந்தவர் என்று சொல்லி. எனவே அதற்காக வெரிஃபை பண்ண வேண்டியிருக்குது எது உண்மை என்று சொல்லி போக தான் தெரிய வரும். இந்த விமானத்தினுடைய பதிவு இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4RDRA என்று சொல்லப்படுற பதிவு இலக்கம். அப்போ இந்த விமானத்தை கொண்டு வந்து இறக்கைக்குள்ளே வந்து இந்த மாதிரி லேண்டிங் கியரில் வந்து பிரச்சனை வரதை சொல்கிறது ஹார்ட் லேண்டிங் என்று சொல்லி. அதாவது இப்போ விமானம் வந்து விபத்துக்குள்ளாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வேறு எங்கேயாவது கொண்டு மோதுறது அதெல்லாம் வேறு பிரச்சனை. ஆனால் இது வந்து லேண்டிங் கியரில் பிரச்சனை சொன்னால் ஹார்ட் லேண்டிங் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.